Hi learners, welcome to CS with Manju யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா CPU ஷெட்யூலர். அதாவது லாஸ்டா வந்து ப்ராசஸ் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். அது ப்ராசஸ் ஸ்டேட் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், எந்த ஸ்டேட்ல இருக்கு, நியூவா கிரியேட் ஆயிருக்கா இல்ல பிளாக் ஸ்டேட்ல இருக்கா, எந்த மெமரி தேவையோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்காக அந்த ஸ்டேட்ஸ் நம்ம ரிஃபர் பண்ணணும்னா ஷெட்யூல் பண்றதுக்காக. அப்பதான் CPU வந்து பிஸியாவே இருக்கும், நமக்கு ஒர்க் வந்து ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகி ஃபாஸ்டா ஒர்க் கம்ப்ளீட்டட் ஆகும். சோ அதுக்காக தான். சோ அந்த இது வந்து நீங்க ஷெட்யூலர் லிஸ்ட்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஓகேங்களா? ரீகேப் என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ராசஸ் ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லணும். 2 ஸ்டேட்ஸ் and 5 ஸ்டேட் மாடல் and then 7 ஸ்டேட் மாடல். ஓகேங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டேட் தான். ஏன்னா இது ரியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் என்ன ஒர்க் செய்யுது அப்படிங்கறத நம்ம சொல்றது வந்து இந்த 5 ஸ்டேட் மாடல் தான் சொல்லுது. ஸ்டூட் சேஸ்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கும். நாட் ரன்னிங் என்னது ஒண்ணு வந்து ரன்னிங். ஓகேங்களா? 5 ஸ்டேட் மாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நியூ இருக்கும், ரெடி இருக்கும், அண்ட் தென் ரன்னிங் இருக்கும், அட் தி பிளாக்டு ஆர் வெயிட். ஓகேங்களா? பிளாக் ஆர் வெயிட் இருக்கும் அண்ட் தென் எக்ஸிட். ஓகேங்களா? இது வந்து 5 ஸ்டேட் மாடலோட டயக்ராம்ல நம்ம இருக்கிற ஸ்டேட்ஸ். அதே 7 ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நியூ இருக்கும் அண்ட் தென் ரெடி இருக்கும், சேம் ரன்னிங் இருக்கும், அடுத்தது பிளாக் ஆர் வெயிட் ஸ்டேஜ் இருக்கும், அடுத்தது சஸ்பெண்டட்னு ஒன்று இருக்கும், சஸ்பெண்டட் பிளாக்டு இருக்கும், அண்ட் தென் சஸ்பெண்டட் வெயிட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சஸ்பெண்டட் ரெடி. பிளாக்னாலும் இதுனாலும் ஒண்ணுதான். சஸ்பெண்ட் ரெடி அண்ட் தென் லாஸ்டா எக்ஸிட். எப்பயும் போல எக்ஸிட் ஆர் டெர்மினேட். ஓகேங்களா? இது 7 ஸ்டேட் மாடல், இது 5 ஸ்டேட் மாடல் அண்ட் தென் 2 ஸ்டேட் மாடல். இந்த மாதிரி இந்த ஸ்டேட் மாடல் நம்ம என்னென்ன பண்ணும், எதுல இருந்து எதுக்காக நியூல இருந்து ரெடி போகும், ரெடில இருந்து ரன்னிங் போகும் அப்படிங்கறது எல்லாமே லாஸ்டா பார்த்தோம். அதை வச்சு ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட்ஸ்ல போலாம். ஓகே, இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following transaction is impossible in classical OS OS ப்ராசஸ் ஸ்டேட் மாடல்? கிளாசிக்கல் அப்படின்னாவே நம்ம ரியல் ஓஎஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ 5 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5 ஸ்டேட் தான், அதுக்கு மேல உங்களுக்கு 7 ஸ்டேட் வச்சுக்க எந்த கொஸ்டின் வராது. ஸோ இம்பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரெடி டு ரன்னிங் அண்ட் ரன்னிங் டு ரெடி, பிளாக் டு ரன்னிங், இதுல எது இம்பாசிபிள்னு கேக்குறாங்க. ரெடில இருந்து நமக்கு தெரியும் டயக்ராம் எப்படி இருக்கும், நியூ இருக்கும், நியூல இருந்து ரெடிக்கு போகும், ரெடில இருந்து ரன்னிங் போகும், ரன்னில எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் ஆயிரும். அண்ட் தென் அதுல ஏதாவது ஐஓ நமக்கு தேவைப்பட்டுச்சு, நம்ம என்ன வரும், பிளாக்டு ஸ்டேட் வரும், அதுல இருந்து நமக்கு ரெடி போகும். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போகும். ஓகேங்களா? இது ஐஓ அண்ட் ரிசோர்ஸ் ஏதாவது நீடட் தேவைப்படுச்சுன்னா ரன்னிங்ல இருந்து பிளாக்ல இருந்து ரெடி. இப்ப பாருங்க, ரெடி டு ரன்னிங் இருக்கான்னு பாருங்க. ரெடி டு ரன்னிங், எஸ் கரெக்ட். அப்ப இது கரெக்ட். அடுத்தது ரன்னிங் டு ரெடி, எஸ் டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரன்னிங் டு ரெடி வரும் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, ஆர்ஆர்பிக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரவுண்ட் ராபின்க்கு. சோ இதுவும் கரெக்ட். பிளாக்ல இருந்து நமக்கு ரன்னிங் போகுமா? கிடையாது. நமக்கு எப்படி வருது பாருங்க, யாரோ ரன்னிங்ல இருந்து பிளாக்ல இருந்து ரெடி, இப்படிதான் போகணும். பிளாக்ல இருந்து டைரக்டா ரன்னிங் போக முடியாது. சோ அப்ப இது ராங். சோ ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இது நியூ, இது எக்ஸிட். நான் உங்களுக்கு தெரியும்னால அதை போடல. ஓகேங்களா? சோ நியூல இருந்து நமக்கு ரெடிக்கு வருது, ரெடில இருந்து
ரன்னிங் போது அது டிஸ்பேட்ச்னு சொல்றோம். எனி டைம் அவுட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெடிக்கு வரும். இல்ல ஐஓ ஏதாவது நீடட் தேவைப்படுச்சுன்னா பிளாக் போயிட்டு பிளாக்ல இருந்து தான் ரெடில இருந்து தான் அகைன் ரன்னிங் போகும். ஸோ பிளாக்ல இருந்து டைரக்டா ரன்னிங் போகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The process is swapped out due to the memory shortage. Memory shortage ஆனால swap out ஆகுது. இந்த 7 state இங்கே கொடுத்துறோம். 7 state model it enters which state? So memory shortage ஆகுறதுனால swap out ஆகுது. அப்போ அது எந்த ஸ்டேட்டுக்கு போகும்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஒரு ப்ரோக்ராம் பெருசா இருக்கு அப்படின்னா அதுல எந்த பார்ட் வேணுமோ அது மட்டும் மெயின் மெமரி கொண்டு போய் அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேவையான பார்ட்டை வந்து அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெடியா வச்சுருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் கேக்குறாங்க. பிளாக்டா, சஸ்பெண்டட் ரெடியா, நியூவா. 7 ஸ்டேட்னாவே நமக்கு 2 எக்ஸஸா வரும். சஸ்பெண்டட் அண்ட் சஸ்பெண்டட் பிளாக்டு ஒன்று, சஸ்பெண்டட் ரெடி ஒன்று. ஸோ மெமரி ஸ்வாப் அவுட் ஆகுறப்போ எந்த மெமரி ஸ்ட்ராட்டஜினால ஸ்வாப் அவுட் ஆகுது எங்க போகும் அப்படின்னா எஸ் சஸ்பெண்டட் ரெடி. ஓகேங்களா? இந்த ரெடி ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு மெமரி என்ன தேவையோ அது மட்டும் அந்த ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் ரன் பண்ணும். ஓகேங்களா? இதான் 7 ஸ்டேட் மாடல். நெக்ஸ்ட், the state where the process waits for event such as IO completion. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். IO completion பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா the process waits. எதுக்காக வெயிட் பண்ணுது? the event. ஒரு ஈவெண்ட் எதுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த IO completionக்காக வெயிட் பண்ணுது. அப்போ IO நீட் தேவை. IO தேவை. நமக்கு பெரிஃபரல்ஸ் வேணும். சோ அப்போ ரெடியா, ரன்னிங்கா, பிளாக்டா அண்ட் நியூவா? எஸ் கரெக்ட். பிளாக்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க டயக்ராம் பாருங்க. நியூல இருந்து நமக்கு ரெடிக்கு வரும். ரெடில இருந்து ரன்னிங் போகும். ரன்னிங்ல இருந்து எப்ப போகும்? இன்டரப்ட் ஆர் டைம் அவுட். டைம் அவுட் ஆகுனா நமக்கு ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸிட் போகும். நெக்ஸ்ட் ஐஓ நமக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா ரன்னிங்ல இருந்து வெயிட்டிங் ஆர் நம்ம என்ன சொல்லணும்னா பிளாக் ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ரெடிக்கு போகும். நீங்க என்ன சொல்றாங்கன்னா வெயிட்னு இங்கே கொடுத்துட்டாங்க. வெயிட் ஃபார் ஈவெண்ட். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் வந்து வெயிட் பண்ணுது. எதுக்காக? ஐஓக்காக வெயிட் பண்ணுதுன்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. சோ அதனால நமக்கு எங்க இருக்கும்? பிளாக்ட் ஆர் வெயிட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகேங்களா? இது என்ன ஸ்டேட் மாடல்? எஸ் 5 ஸ்டேட் மாடல். நெக்ஸ்ட், இப்பதான் நம்ம நியூ கான்செப்ட்ல வந்திருக்கோம். ஷெட்யூலர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அப்படின்னா நம்ம ஒரு எதுக்கு ஷெட்யூல் போடுறோம்? ஒவ்வொரு ப்ராசஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸாம்க்கு படிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஷெட்யூல் போட்டு படிப்போம். இந்த டைம்ல இதை கம்ப்ளீட் பண்ணணும், இதை ரிவைஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் இதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்படி நம்ம ஷெட்யூல் போட்டு படிக்கிறப்போதான் நமக்கு வந்து ஒரு ஒரு கம்ப்ளீஷனா நம்ம ஒரு யூனிட் பார்த்திருக்கோம், ஒரு சப்ஜெக்டை ஃபுல்ஃபில்லா இல்ல அட்லீஸ்ட் ஒரு கான்செப்ட் ஆச்சு நம்ம கிளியரா புரிஞ்சுட்டோம்னு தெரியும். எப்பயுமே ஷெட்யூல் பண்ணாம நம்ம ஒரு ஒர்க்கை பண்றதுக்கும் ஷெட்யூல் பண்ணி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நமக்கே தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிபியு இருக்கு அப்படின்னா அந்த சிபியு வந்து ஒரு சிபியு இருக்கு அப்படின்னா அந்த சிபியு வந்து எப்படி எந்த ப்ராசஸ் இப்ப ரன் ஆகணும், எந்த ப்ராசஸ் இதாகணும், வெளியே வரணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஷெட்யூல் மூலியமா நம்ம ஷெட்யூல் பண்றதுக்கு தான் நம்ம ஷெட்யூலர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா எப்பயுமே சிபியு வந்து எப்படி இருக்கணும்னா பிஸியாவே இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு சிஸ்டம் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எஃபெக்டிவ் மேனர்ஸ்க்காக நம்ம எஃபெக்டிவ் மேனர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண சிபியு வந்து எப்பயுமே பிஸியா வச்சுக்கணும். ஐடியில இருக்கக்கூடாது. சோ அதுக்காக நம்ம ஷெட்யூலர்ஸ் யூஸ் பண்றப்போ எந்த ஷெட்யூல், அதாவது இப்ப எந்த ப்ராசஸ் அர்ஜென்ட்டா தேவைப்படுதோ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இப்ப அது லேட் ஆகும் அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு கொடுத்து அந்த அந்த இன்பிட்வீன் டைம்ல வந்து அந்த சிபியு பிஸியா வச்சுட்டு ஒர்க் பண்றதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த டைமையும் யூட்டிலைஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ஷெட்யூலர். ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஷெட்யூலர்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் that decide which process should be executed by the CPU at the given time. இந்த டைம்ல எந்த ப்ராசஸ் ரன் ஆகணுங்கிறத நம்ம ஒரு டிசைட் பண்ணி ஒரு கியூல நம்ம போட்டு வச்சுக்கோம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஷெட்யூலரோட ஒர்க். ஓகேங்களா? எதுக்காக? they manage process execution by selecting process from queues. இதுல இருந்து ஒவ்வொரு ப்ராசஸா செலக்ட் பண்ணி சிபியுக்கு அலாட் பண்றது. எதுக்கு? எஃபிஷியன்டா எந்த ஒரு டிராப் அவுட்டும் டெட்லாக்குமே அக்கறாகாம நம்ம சிபியுக்கு ஒரு அலாட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து ஷெட்யூலர்ஸ். ஓகேங்களா? அந்த ஷெட்யூலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஷெட்யூலர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷெட்யூலர்ஸ், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்ஸ் அண்ட் மீடியம் டேர்ம் ஷெட்யூலர்ஸ். அதனோட கீவேர்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். லாங் டேர்ம் ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், மீடியம் ஷெட்யூலர். அது என்ன லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நத்திங் பட் ரொம்ப ஈஸி. லாங் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூ ப்ராசஸ் உள்ள வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டேட்? நியூ.
ஓகேங்களா? அந்த நியூக்குள்ள உள்ள வருது இல்லையா? அந்த நியூ ஸ்டேஜ்க்குள்ள ஒரு ப்ராசஸ் உள்ள வருது இல்லையா? ஷுட் என்டர் த ரெடி ஸ்டேட். அந்த நியூல இருந்து அந்த ரெடிக்கு போறப்போ நமக்கு என்ன சொன்னோம்? நம்ம கியூவா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அந்த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராம்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது லாங் டேர்ம் ஷெட்யூலர். லாங் டேர்ம் ஷெட்யூலர் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இன்சைட் த மெமரி. ஓகேங்களா? சோ இதுல என்ன இருக்கும்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது லாங் டேர்ம் ஷெட்யூலர்ஸ். அதே ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரெடி ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? சோ ரெடில இருந்து நம்ம ரன்னிங் ஸ்டேட்டுக்கு கொடுப்போம் இல்லைங்களா? அதாவது இதுல வந்து நான் கியூவா ஒரு ஒரு 6 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அந்த 6 ப்ராசஸும் கியூல நிக்கும். அதுல இப்ப யாரு போய் சிபியூல ஒர்க் பண்றது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் செலக்ட் பண்ணுது பாத்தீங்களா? நெக்ஸ்ட் இந்த செலக்ட் பண்ணி இதை அனுப்புனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யார் வரணுங்கிறத செலக்ட் பண்ணி வைக்கிறது பாத்தீங்களா? ரெடி டு ரன்னிங். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். செலக்ட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃப்ரம் ரெடி கியூல இருந்து ரன்னிங்க்கு நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறோம் இல்லைங்களா? அதை வந்து ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீக்வெண்டா ஒர்க் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் அது டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கோ அது காமனா நம்ம கியூல லைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலரோட ஒர்க். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். டிஸ்பேச்சர். நம்ம டிஸ்பேச்சர் என்ன சொன்னோம்? ரெடி டு ரன்னிங் கொடுக்குற இடத்துல வர்றது. சோ அதுதான் வந்து இங்க ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம் ஷெட்யூலர். மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அங்க சஸ்பெண்டன்னு ஒன்னு 7 ஸ்டேட்ல பார்த்தோம் இல்லையா? எதுக்கு? மெமரி ஷார்டேஜா இருக்கு அதனால நம்ம யூஸ் பண்றதுக்காக. சோ சேம் அதான் ஸ்வாப்பிங். ஒரு ப்ரோக்ராம் லாங் ப்ரோக்ராமா இருக்கு. அது செகண்டரி மெமரில இருந்து மெயின் மெமரிக்கு, இது செகண்டரி மெமரி, இது மெயின் மெமரிக்கு. ஓகேங்களா? மெயின் மெமரிக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறப்போ லாங் ப்ரோக்ராமா இருக்கு, எனக்கு மெயின் மெமரியில இடம் இல்லைன்னா பாதி இங்க நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? சோ அந்த குறிப்பிட்ட பார்ட் மட்டும் போயிட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதனோட ஒர்க் முடிஞ்ச ஒட்டி நெக்ஸ்ட் அது வந்து ஸ்வாப் பண்ணிட்டு இது வந்து ஸ்வாப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் செகண்டரி மெமரில இருந்து இதுக்கு போறது ஸ்வாப் இன் அண்ட் ஸ்வாப் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ செகண்டரி மெமரியில இருந்து நமக்கு மெயின் மெமரிக்கு போறது ஸ்வாப் இன்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எடுத்துட்டு போய் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இங்க வரும். சோ அதுக்கப்புறம் இது ஒர்க் முடிஞ்ச உடனே அதை மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி மெமரிக்கு திரும்ப லோட் பண்ணும். அதை வந்து ஸ்வாப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்வாப்பிங்காக நம்ம யூஸ் பண்றது வந்து என்னன்னா மீடியம் டேர்ம் ஷெட்யூலர் இஸ் சஸ்பெண்டிங் த ப்ராசஸ் அண்ட் மூவிங் பிட்வீன் த மெயின் மெமரி டு செகண்டரி மெமரி. ஓகேங்களா? சோ இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா ஸ்வாப்பிங், ஸ்வாப் அவுட் இந்த மாதிரி வேர்ட் வருது அப்படின்னாவே அது மீடியம் டேர்ம் ஷெட்யூலர்ஸ் தான். ஓகேங்களா? சோ லாங் டேர்ம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராசஸ் நிறைய மல்டி ப்ரோக்ராம் அதாவது நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நம்ம கொடுக்கறத வந்து லாங் டேர்ம்ல இருக்கும். ஜாப் பூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத. ஓகேங்களா? பூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட எல்லா ப்ராசஸும் அதுலதான் இருக்கும். அதுதான் ஜாப் பூல் சொல்லுவோம். சோ டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக லாங் டேர்ம் ஷெட்யூலர்ஸ். ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் யார் போய் சிபியூல ரன் ஆகணுங்கிறத டிசைட் பண்றது யாரு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். மீடியம் டேர்ம் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஸ்வாப் பண்றது. அதாவது செகண்டரி மெமரில இருக்க ப்ரோக்ராம கொண்டாந்து மெயின் மெமரில போடுறது அண்ட் மெயின் மெமரில இருந்து செகண்டரி மெமரி போறது. இந்த மாதிரி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. எதுக்காக? மெமரி ஷார்டேஜ நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் மீடியம் டேர்ம் ஷெட்யூலர். ஓகேங்களா? அதுக்கான டயக்ராம் இது. டயக்ராம் பாத்தீங்கன்னா ஜாப் பூல் அப்படிங்கிறது வந்து இந்த ரெடி நியூ ஸ்டேட் மாதிரி. ஓகேங்களா? அதுல இருந்து உங்களுக்கு ரெடி கியூக்கு போகும். ரெடி கியூ போனோடனே அந்த ரெடி கியூல இருந்து நமக்கு சிபியூ எக்ஸிகியூஷன். இது வந்து என்னன்னா ரன்னிங். ஓகேங்களா? சோ இந்த இன்பிட்வீன் கேப் தான் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்னு சொல்றோம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து லாங் டேர்ம் ஷெட்யூலர்னு சொல்றோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து இது ஐஓக்காக வெயிட் பண்ணும் பாத்தீங்களா? ஒரு ப்ராசஸ் ஐஓக்காக வெயிட் பண்ணதோ இல்ல மெமரிக்காக இது பண்ணதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது பிளாக்டு ஸ்டேட்குள்ள போகுது இல்லைங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீடியம் டேர்ம் ஷெட்யூலர் சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? மீடியம் டேர்ம்ங்கிறது இது வந்து மீடியம் டேர்முக்குள்ள ஏதாவது வெயிட் பண்றதோ இல்ல அந்த ப்ரோக்ராம் வேண்டாங்கிறதோ அதை வந்து நம்ம மீடியம் டேர்ம் ஷெட்யூலர் சொல்லுவோம். ரெடில இருந்து ரன்னிங் ஸ்டேட் போறது வந்து என்னன்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் சொல்லுவோம்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸிட் எதுக்கு அப்படின்னா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மெமரியை ஃப்ரீ பண்றதுக்காக நம்ம எக்ஸிட் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவோம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்களா. பிகாஸ் இங்க ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எதுக்காக அப்படின்னா டைம் அவுட் ஆகுது, இன்டரப்ட் வருது, சிஸ்டம் கால் வருது அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இதனோட ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லாங் டேர்ம் ஷெடியூலர் அப்படிங்கிறது வந்து என்ன, ஜாப் ஷெடியூலர். ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னா இதை ரொம்ப முக்கியம், கண்ட்ரோல்ஸ் த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். ஓகேங்களா. மல்டி ப்ரோக்ராமிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது லாங் டேர்ம் ஷெடியூலர். வென் நியூ ப்ராசஸ் என்டர் த சிஸ்டம். ஓகேங்களா. அதான் சொல்றாங்க, எப்போ நியூ ப்ராசஸ் வந்து என்டர் ஆகிறது தான் வந்து லாங் டேர்ம் ஷெடியூலர். அதே இதனோட கீ ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா டிசைன் விச் ப்ராசஸ் அட்மிட்டட் டு மெமரி ஃபார் எக்ஸிகியூஷன். எந்தெந்த ப்ராசஸ் வந்து இங்க வரணும் மெயின் மெமரிக்கு இப்போ ரன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றது லாங் டேர்ம் ஷெடியூலர். செலக்ட் ஜாப்ஸ் ஃப்ரம் ஜாப் பூல் ஃப்ரம் மூவ். அப்போ அத ரெடி கியூக்கு நம்ம மூவ் பண்றது, நியூல இருந்து ரெடி சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா நியூ டு ரெடி. ஓகேங்களா. இதுதான் வந்து லாங் டேர்ம் ஷெடியூலர். அதே ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் பாத்தீங்கன்னா அலர்ட் த சிபியூ. சிபியூல ஒரு ப்ராசஸ் அலாட்டட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது, ஃபார் ரெடி ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். இது வெரி ஃப்ரீக்வெண்டா இருக்கும், மில்லி செகண்ட்ஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஏன்னா ரன்னிங் டைம் தானே, சோ அதுதான் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர்னு சொல்றோம். இதை வந்து சிபியூ ஷெடியூலர்னு சொல்லலாம். இன்னொரு மேன் வந்து என்னன்னா டிஸ்பேச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சூஸ் விச் ரெடி ப்ராசஸ் ரன் த. அதான் சூஸ் ஆர் செலக்ட் த ரெடி ப்ராசஸ். அந்த ரெடி ப்ராசஸ்ல இருக்க ஒரு ப்ராசஸ் நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்றதுக்காக சென்ட் பண்றது. அதாவது எப்படின்னா ரெடி டு ரன்னிங். ஓகேங்களா. அதுக்காக யூஸ் பண்றதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் சொல்றோம். இது டிசைட் எப்படி பிட்வீன் த, இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா, இல்ல ஜாப் ஷார்ட்டர் ஜாப் ஃபர்ஸ்டா, ரவுண்ட் ராபினா, பீரியாரிட்டி ஷெடியூலிங்கா, இந்த மாதிரி ஷெடியூலிங்க வந்து நம்ம யூஸ் பண்ணி எந்த ஷெடியூலிங்ல அடுத்த ப்ராசஸ் எது ரன் ஆகணுங்கிற டிசைட் பண்றது ஷார்ட் டேர்ம்ல தான். ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. மீடியம் டேர்ம் பாத்தீங்கன்னா மேனேஜ் த சஸ்பெண்ட் ப்ராசஸ். அதாவது ஒரு ஐஓக்காகவோ இல்ல மெமரி ஷார்டேஜுக்காகவோ நம்ம யூஸ் பண்றப்போ அது சஸ்பெண்ட் ப்ராசஸ்க்குள்ள வருது இல்லைங்களா, அதை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது மீடியம் டேர்ம் ஷெடியூலர். இது வந்து எப்படின்னா அக்கேஷனலி இது வந்து கொஞ்சம் டைமும் எடுத்துக்கலாம், இல்ல ஃபாஸ்டாவும் முடியலாம் டக்குன்னு கிடைச்சிச்சுன்னா. அந்த மாதிரி இது வந்து டைம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதான் மெயின் கீவேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்வாப்ஸ். ஸ்வாப்ஸ் த ப்ராசஸ் இன் ஆர் அவுட் ஆஃப் மெமரி டு பேலன்ஸ் லோட். ஓகேங்களா. அந்த மெமரி பெருசா இருக்கு அப்படிங்கிறப்போ நீடட் அந்த ப்ராசஸோட நீடட் பார்ட் மட்டும் எடுத்துட்டு போய் ரன் பண்றதுக்கும் இது பண்றோம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட்னு இருக்கு, அது முதல்ல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாப் இன் அப்படின்னா என்னன்னா, அதாவது எப்படி சொல்றது, செகண்டரி மெமரியில இருந்து மெயின் மெமரிக்கு போறது அப்படின்னா ஸ்வாப் இன். ஓகேங்களா. அதே ஸ்வாப் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெயின் மெமரியில இருந்து செகண்டரி மெமரிக்கு போறது வந்து ஸ்வாப் அவுட். ஓகேங்களா. சோ செகண்டரி மெமரி அப்படின்னா இது, மெயின் மெமரி அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச். செகண்டரி மெமரியில இருந்து மெயின் மெமரி போனா அது ஸ்வாப்பிங். ஓகேங்களா. அதே மெயின் மெமரியில இருந்து செகண்டரி மெமரி வந்துச்சு அப்படின்னா அது ஸ்வாப் அவுட். ஓகேங்களா. இதான் ரொம்ப முக்கியம். So moves the process between ready and suspended state. அதுக்காக யூஸ் பண்றதா மீடியம் ஷெடியூலர். இது வந்து ஸ்வாப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ அந்த 5 ஸ்டேட்குள்ள நான் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படி வருதுங்கிறது ஒரு டயக்ராம் மூலியமா போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூ, இது எதுக்கு கிரியேட் பண்றாங்க, ரெடி ஸ்டேட்ங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து ரெடியா இருக்கும் கியூல, அதை வந்து நம்ம ரன்னிங் ஸ்டேட் கொடுக்கறது வந்து டிஸ்பேச்சர், அதாவது ஷார்ட் டேர்ம் ஷெடியூல்னு சொல்லுவோம். அதே நியூல இருந்து ரெடிக்கு போறது வந்து லாங் டேர்ம் ஷெடியூல்னு சொல்லுவோம். இது கம்பெலிஷன் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் ஐஓ ரெக்வஸ்ட் ஏதாவது பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா ஐஓ கம்பெலிஷன். அண்ட் தென் இல்ல நான் வந்து மெமரி தேவைப்படுது அப்படின்னா மெமரி பிளாக்டு சஸ்பெண்டுக்கு அண்ட் சஸ்பெண்ட் ரெடி, இந்த மாதிரி ப்ராசஸ் போறப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீடியம் டேர்ம் ஷெடியூல். சோ இந்த பார்ட் எல்லாமே வந்து மீடியம் டேர்ம்ல வரும். இது நியூ டு ரெடி வந்து லாங் டேர்ம், ரெடி டு ரன்னிங் வந்து ஷார்ட் டேர்ம் ஆர் டிஸ்பேட்ச்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஷார்ட் டேர்ம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிபியூ ஷெடியூலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிபியூ ஷெடியூலர். இது வந்து ஜாப் பூல்ல இருக்கனால ஜாப் ஷெடியூலர்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் லாங் டேர்ம் அப்படின்னா ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் கண்ட்ரோல். ஓகேங்களா? அதாவது நம்ம எல்லா நம்பர் ஆஃப் ப்ராசஸ் மல்டி ப்ரோக்ராம் மல்டி ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஜாப் ஹோல். அதுல இருந்து மூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது சிபியூ அலோகேஷன். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிபியூ ஷெட்யூலர் சொல்லுவோம். ஆர் டிஸ்பேச்சர் சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். மீடியம் அப்படிங்கிறது வந்து ஸ்வாப்பர் மெமரி பேலன்ஸ்க்காக யூஸ் பண்றது. அதே மாதிரி லாங்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த இடத்துல இருந்து எங்க போனா அது லாங் டேர்ம் ஷெட்யூலரா இருக்கும்? நியூல இருந்து ரெடிக்கு போனா அது லாங் டேர்ம். அதே ஷார்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா ரெடி டு ரன்னிங். மீடியம் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ரெடியில இருந்து ரன்னிங்ல இருந்து இங்க பிளாக்டு வரும். இப்படி போட்டுக்கலாம். பிளாக்டு இது வந்து ரன்னிங் அப்படின்னா ரன்னிங்ல இருந்து பிளாக்ல இருந்து ரெடி இப்படி போறது மீடியம் டேர்ம் சொல்லுவார். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இந்த ஷெட்யூலர்ல இதுதான் ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். விச் ஷெட்யூலர் செலக்ட்ஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் டு ரன் அண்ட் த சிபியூ. ஓகேங்களா? செலக்ட் பண்றது நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு எந்த ஷெட்யூலர்? லாங் டேர்மா, மீடியம் டேர்மா, ஷார்ட் டேர்மா, ஜாப் ஷெட்யூலரா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் செலக்ட். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த கீவேர்டு வந்தாவே எஸ் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். ஓகேங்களா? இதுக்கு அனதர் நேம் என்ன? சிபியூ ஷெட்யூலர். Next, when the OS switches from one process to another, it performs. Switches அப்படின்னாவே நமக்கு என்ன மீட்டிங் அப்படின்னா ஸ்வாப் பண்ற மாதிரி தான். ஸோ ஸ்வாப் ஒன் ப்ராசஸ் டு அனதர். இது எதுக்காக அப்படின்னா switches from one process to another process அப்படின்னா மெமரி அலோகேஷன், கான்டாக்ட் ஸ்விட்சிங், ப்ராசஸ் கிரியேஷன், இன்டரப்ட் ஹேண்ட்லிங். இது உங்களுக்கு புது கான்செப்ட். எஸ், கான்டாக்ட் ஸ்விட்சிங். கான்டாக்ட் ஸ்விட்சிங்னா நத்திங் பட் என்ன அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. கான்டாக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த ப்ராசஸ்ல இருந்து அனதர் ப்ராசஸ்க்கு ஸ்விட்ச் பண்றதுதான் கான்டாக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க P1 இருக்கு, P2 அண்ட் P3. இப்படி ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்றது எந்த ஒரு இதுவும் இல்லாம எதுவுமே சேவ் பண்ணாம. ஓகேங்களா? when OS switches from one process to another process, it saves the current process contacts and loads the next one. This is switching for contact switching. அதாவது P1 ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு P1 IOக்காக போயிருச்சு. சோ அப்ப P1 வெளியே போனோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் P2க்கு ரன் ஆகுது இல்லையா? சோ ஸ்விட்ச் பண்ணது இல்லையா? இந்த ப்ராசஸ்ல இருந்து இந்த ப்ராசஸ்க்கு ஸ்விட்ச் பண்றதுதான் நம்ம வந்து கான்டாக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை கான்டாக்ட் ஸ்விட்சிங் கேட்டீங்கன்னா 1, 2. சோ 2 கான்டாக்ட் ஸ்விட்சிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்டும் லாஸ்ட் விட்டுணும். இன் பிட்வீன்ல எத்தனை சேஞ்சஸ் ஆயிருக்கோ அதுதான் வந்து கான்டாக்ட் ஸ்விட்சிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க P1, P2, P3, P4, P5 அப்படின்னு இருக்கப்போ இதுல எத்தனை கான்டாக்ட் சுவிட்ச் இருக்குன்னு உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட் அண்ட் தென் தேர்ட் அண்ட் தென் ஃபோர்த். அப்ப 4 கான்டாக்ட் சுவிட்ச் இருக்கு. அல்லது நம்ம என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் எத்தனை இருக்கோ அதுல N-1 சொல்லலாம். ஓகேங்களா? இத்தனை கான்டாக்ட் சுவிட்ச் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு மூவ் ஆறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கான்டாக்ட் ஸ்விட்சிங் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் ஷெட்யூலர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிபியூ ஷெட்யூலிங் சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த 2 ஷெட்யூலரும் இந்த ஸ்டேட்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா MCQல கேட்பேன். தேங்க்யூ. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, if you have any doubt, please write the comment section. Thank you.